அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கிறதே ஒரு பரபரப்பான செய்தி இணையத்தில் பரவிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னா, காளியம்மாள் அக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட உங்களுடைய தோல்விக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும், உடனே எடப்பாடி பழனிசாமி ஆட்டத்தையே மாற்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பல சேனல்கள் பேசியிருக்காங்க. அப்படி காளியம்மாள் என்னடா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கேட்டால் நீங்களே பார்த்தீங்கன்னா புல்லரிச்சு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இதே பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு நபர் எடப்பாடியோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விஜய் எடப்பாடியை கூட்டணி கூப்பிட்டாரு. ஆனால் விஜய் கூப்பிட்டதுக்கு எடப்பாடி போகல, அதுதான் அவரோட தோல்வி காரணம்னு சொல்லி பாரிசாலன் சொன்னாப்புல. அது மட்டும் இல்லாமல் விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னாப்புல. இது ஒரு காரண ஹேர்னு சொல்லிட்டு பாரிசாலன் சொன்னாப்புல. ஆனால் காளியம்மாள் அப்படி சொன்னாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ எடப்பாடி தோற்று போயிட்டாங்க இல்லையா, 47 இடம் ஜெயித்தாங்க. அதிலேருந்து 6 இடம் குறைஞ்சி 41 ஆகுது. அப்படியே அது போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி தன்னுடைய வீட்டிலே என்ன பண்ணலாம், நம்ம எல்லா ஊர்லேருந்து ஆட்களை வர சொல்லலாம், தொகுதி ஆட்களை வர சொல்லலாம் அப்படின்னு நினச்சி திமிர் செயல்படுறாரு. அதுக்கப்புறம் நிர்வாகிலாம் கேட்டு அங்கே வேணாம், உங்கள் வீடு வேணாம், பொது இடம் அப்படின்னோடனே சரி நேற்றுக்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் இந்த மாதிரி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அக்கா காளியம்மாள் யார், நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க இல்லையா, அவங்களும் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஏன் தோற்றோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா காளியம்மாள் சொன்னதாக நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் சொன்னது என்னென்னா, நீங்கள் விஜய் கொடுத்த ஆதரவு, எடப்பாடியார் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது அது முழுக்க முழுக்க தவறு. எந்த விஷயத்துனா கரூர் விஷயத்தில் அது காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக தெரிஞ்ச பின்னாடியும், அதுக்கப்புறம் நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தெரியும், நீங்கள் தான் முதலமைச்சர் ஆவீங்கிறது தான் ஒரு சூழ்நிலை. நம்மளுக்கு எதிராக தான் விஜய் வந்திருக்காரு, நம்மளை அழிக்க தான் விஜய் வந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் அதை யூகிக்காமல் விஜய்க்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது கரூர் விஷயத்தில். அந்த சம்பவத்துக்கு காரணமே விஜய் கிடையாது. 40 பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுக தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் ரத்த கண்ணீர் ஆக்டிங்கை போட்டார், செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் ஆட்களை இறக்கி விட்டான்னு சொல்லி உங்களுடைய ஆட்களான சவுக்கு சங்கர், கல்யாண சுந்தரம் போன்றவர்களை நீங்கள் பேச வச்சிங்கள, விஜய்க்கு ஆதரவாக பேச வச்சிங்கள, நீங்களும் பேசுனீங்கள, அதுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். கரூர் சம்பவத்தில் விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் கடைசியாக பேசினதை முதல்ல பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல்வி உங்களுக்கு நிகழ்ந்திருக்காது ஐயா எடப்பாடின்னு எடப்பாடியார் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருக்காங்களா காளியம்மாள். இது அக்கா காளியம்மாள் சொன்னாங்க அப்படிங்கிறது 100% உண்மை தான். நான் பொய் சொல்ல கிடையாது. இந்த தகவலை நம்மளுக்கு சொன்னது யாருன்னா, அங்கே ராயபுரத்தில், சென்னை ராயபுரத்தில் அந்த கட்சி மீட்டிங்கு போன முக்கிய நபர்கள். இது காளியம்மாள் மட்டும் சொல்லலை, கட்சியில் இருக்க 99.99% பேர் உங்களுடைய தோல்விக்கு காரணம் நீங்கள் கரூர் சம்பவத்தில் விஜய் தான் குற்றவாளின்னு எப்படி சீமான் சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானப்படுத்திட்டு விஜய் எதிர்ப்பை அப்போ விஜயுடைய ஆதரவு பண்ணிட்டீங்க. விஜய் எதிர்த்துருக்கணும். அப்புறம் நீங்கள் திருப்பி விஜய் எதிர்த்தது அது ஒரு தப்பு. அடுத்து இந்த கூட்டணி எச்சாரம் ஆரவாரம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா விஜயோட, அப்போல்லாம் பேசிட்டு ஏன் நீங்கள் விஜயோட ஏன் கூட்டணி வைக்கல, அதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளும் கேட்கட்டாங்களா. ஏன் நீ கூட்டணி வைக்கலை, நீ தான் கூட்டணி எச்சாரம் ஆரவாரம் சொல்லி பேசுனீங்களே, ஏன் கூட்டணி வைக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக அங்கே இருக்கவங்க சொன்னால் என்ன அப்படின்னா, அவங்க துணை முதலமைச்சர் கேட்டாங்க, 117 சீட்டு கேட்டாங்க, அதனால தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னதாக அங்கே இருக்க ஆட்கள் சொன்னாங்க. ஆனாலும் அந்த காளியம்மாள் மற்ற நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று கூட்டணி வச்சுருக்கணும், இல்லாட்டினா ஆதரவு கொடுத்துடக்கூடாது, இதுதான் மிக முக்கியமாக நீங்கள் தோல்விக்கு காரணம் அப்படின்ட்டுருங்க. இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்து என்னென்னா, நீங்கள் நம்பியவர்கள் பூரா உங்களை நம்ப வச்சு உங்கள் முதுகில் குத்திட்டாங்க, அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் அப்படின்ட்டுருக்காங்க. இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட்டு. துரோகம். அந்த எடப்பாடி வீழ்த்தது யாருன்னா கூட இருந்தவங்க தான், எடப்பாட்டை வாங்கி தின்னவங்க தான் எடப்பாடியை வீழ்த்தினாங்க. அதில் மெயினாக அந்த புரோக்கர் சங்கருக்கு நீங்கள் பாம்புக்கு பால் ஊற்றுனீங்க ஐயா. நிறையா பேர் சொன்னது பாலியமாலேருந்து எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகி பூரா, நீங்கள் இந்த சவுக்கு சங்கருக்கு பால் ஊற்றுனீங்க, அந்த பாம்பு, அதாவது நம்ம சொல்கிறது அந்த நல்ல பாம்பு, அந்த பாம்பு கிடையாது. இது என்னென்னா அந்த பாம்பு உருவத்தில் இருக்கக்கூடிய மனித பாம்பு, இந்த சவுக்கு சங்கர், அந்த பாம்புக்கு நீங்கள் பால் வாத்தீங்க, அதுதான் உங்களுடைய இவ்வளவு தோல்விக்கு காரணம். அவன் கூட இருந்தே உங்களை குளிபறிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு, அதாவது நீங்கள் நம்புனீங்களா, அவங்களாம் உங்கள் முதல்ல ஊற்றிட்டாங்க. நீங்கள் கிஷோர் கேசாமியை நம்புனீங்களா, அவனுக்கு பணத்தை கொடுத்தீங்களா, சவுக்கு சங்கருக்கு 1 கோடி வரை செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தீங்களா, எல்லாம் பண்ணீங்களா, அவனுக்கு ஆதரவு பண்ணீங்களா. ஆனால் அவன் தான் என்ன ஒன்று அவங்களுக்கு உள்கொத்து பண்ணி விட்டான். அவன் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவான போய் நிற்கிறான், உங்களை உங்களுக்கு துரோகம் மட்டும் போய் நிற்கிறான். அப்போது நீங்கள் நம்பினவர்கள் உங்கள் முதுகில் குத்திட்டாங்க. அதே மாதிரி தான் பிரியகுமார் அவர்கள், ஜெபகுமார் எல்லாருமே உங்கள் முதுகில் குத்திட்டாங்க. அப்புறம் கட்சிக்குள்ளே நீங்கள் யார் யார் நம்பினீங்களோ
அதுவும் சிவி சண்முகத்தை நம்புனீங்க, அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி நம்புனீங்க, நல்ல பொறுப்பு கொடுத்தீங்க. அம்பாசமுத்திர வேட்பாளர் எஸ்கே சுப்பா நம்புனீங்க, அவங்களாம் ஏமாத்திட்டாங்க. அப்போது நம்பிக்கை துரோகிகள் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து உங்களை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதுதான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இன்னொன்று உள்கட்சி பூசல், பிஜேபி கூட்டணி, இதெல்லாம் நிறைய காரணம் சொல்கிறாங்க. உள்கட்சி அந்த பூசல் வந்து இது, அதை நீங்கள் சரி பண்ணாமல் விட்டீங்க. என்ன பிரச்சனையோ அதை கூப்பிட்டு 2 பேர்த்தில் பூசல் இருந்துச்சா அதை வந்து சரி பண்ணால் அதை சரி பண்ணல. பல இடங்களில் பல பேர் சீட்டு கேட்பாங்கள்ல, அது இவருக்கு பிடிச்ச ஆளுக்காக சீட்டு கொடுத்துருக்கா எடப்பாடி, அது தப்பு. கட்சிக்கார் உண்மையாக இருக்கானா அவனுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. அந்த உள்கட்சி பூசலும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாஜகவுடைய கூட்டணி நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காரணங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எடப்பாடிட்ட நேற்றுக்கு வந்து ராயபுரம் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் மெயினான காரணம் விஜய்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் உங்களுடைய தோல்வி. இவ்வளோ தூரம் நீங்கள் பின்னடைவது காரணம் என்ன, விஜய்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு. சீமான் மாதிரி விஜயை நீங்கள் எதிர்த்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற நபர் வந்து இந்த அரசியல் களத்தில் வந்து காணாமலாக்கப்பட்டிருப்பார். நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னே பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சு. அப்போ பிஜேபியும் நீங்களும் நம்மளும் கொடுத்த ஆதரவுனால விஜய் அந்த குற்றத்தை பண்ணாதவர் மாதிரி, அந்த குற்றத்தை பண்ணவர் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து வளைச்சி விட்டோம். ஏன்னா விஜய் 71 நாள் பேசலை. விஜய் கட்சியில் பொதுச் செயலாளராக செயல்பட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. விஜய் தானே பேசணும். ஆக்சுவலாக இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க திமுகன்னு வாயே திறக்கலை. 71 நாள் வாய் மூடி மௌனமாக இருந்தார். விஜய் கட்சிக்காரன் பூரா போய் ஓடி ஒளிஞ்சான். ஆனால் அப்போ வந்து அந்த தாவேகா பொதுச் செயலாளராக செயல்பட்டது யார், எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளரா இல்லை தாவேகாவுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. அந்த குற்றத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, விஜய் வந்து அதிமுக கட்சி ஒரு ஊழல் கட்சி, ஊழல் பெருச்சாளிகள் நிறைந்தவர் எடப்பாடி மற்றும் பலர். எடப்பாடி அப்படின்னோடனே எடப்பாடிங்கிற பேரை உச்சரிக்காமல் மற்றும் பலர் அவங்களாம் களத்தில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 40 பேர் இறந்தாங்கல்ல, நீங்கள் போய் பார்த்துருக்கலாம்ல, ஏன் பார்க்கல, மனிதாபிமானம் இல்லையா, அந்த குடும்பத்தில் அப்படி எழுதாங்க இப்படி எழுதாங்க, நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் இப்போ பேசினதை முன்னாடியே பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கல்யாண சுந்தரம் தலைமையில் மதுராந்தகத்தில் ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்கேன். மதுராந்தகத்தை சேர்ந்த அந்த எம்எல்ஏ மரகதம் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே இடத்துல கூட்டத்தை போட்டு நாங்கள் வந்து எங்களுடைய மாசை காமிக்கிறோம், கீசை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரம் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டிருக்கேன். கூட்டத்துக்கு ஆளே இல்லையா. அதனால தான் அந்த பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் பேசின வீடியோவோ ஒரு பேச்சுக்களோ இணையத்தில் வரவே இல்லை. இந்த கூட்டம் நடந்துச்சா அப்படிங்கிறதே தெரில. கல்யாண சுந்தரம் தலைமையில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம்னா கல்யாண சுந்தரம் தலைமையில் மதுராந்தகத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம். மாபெரும் கூட்டமே இல்லை, வெறும் கூட்டம் தான். சும்மா முன்னாடி ஒரு 20-30 பேர்த்த வச்சுக்கிட்டு முடிஞ்சிச்சு கூட்டம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கல்யாண சுந்தரம் தலைமையெல்லாம் ஒரு கூட்டம் போட்டால் எப்படா ஆள் வருவான். கொடுக்குற காசை கல்யாண சுந்தரமே ஆட்டையை போட்டு அவர் வாட்டில் அவர் வீட்டு செலவுக்கு வந்து வச்சுக்குவார். அவருடைய பர்சனல் செலவுக்காக வந்து வச்சுக்குவார். அவர் தலைமையில் கூட்டம் போட்டால் அவர் எப்படி வந்து செலவு பண்ணி அவர் எப்படி ஆளை கூட்டிகிட்டு வந்து, அவர் என்ன சிவி சண்முகமா, அவர் என்ன வந்து எஸ்பி வேலுமணி அவர்களா ஆளை வந்து கூட்டிகிட்டு வர. அவர் தலைமையில் கூட்டம் போட்டால் அவர் தேவையான காசுகளை தலைமையிலேருந்து வரும்போது அதில் அவருக்கு வந்து சுட்டிக்குவார். சும்மா முன்னாடி 30-40 பேர்த்த மட்டும் வச்சுக்கிட்டு இது பண்ணுவார். அதனால் அந்த கூட்டம் பெருசாக இல்லை. ஆட்களும் வந்து என்ன இல்லை, பேசுனது ஒன்றும் பெருசாக எடுபடலை. சும்மா வளைச்சி பழசைய 4 வருஷம் ஆச்சு. எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். 4 வருஷம் எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா, 7% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார். இதை தான் பேச போகிறாரு கல்யாண சுந்தரம். அது வெளிப்படையெல்லாம் தெரிஞ்சு அதனால் கூட்டம் இல்லை. அதே 4 வருஷத்தில் எடப்பாடி என்னென்ன மகிழமகளும் துரோகம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தினார், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, நீட் தேர்வு அவர் தான் அது பண்ணார், சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்து போராட்டம் பண்ண வச்சு. எடப்பாடியோட இவ்வளோ பெரிய வீழ்ச்சி காரணமே மத்திய அரசு பின்னாடி வாலாட்டிட்டு நின்னது தான். அப்போது இது என்னத்த அப்படின்னு சொல்லி தான் கல்யாண சுந்தரம் பேசுனது ஒன்றும் எடுப்பாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த செய்தி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.